நீங்களோ யார்? நாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய ஒவ்வொரு வார்த்தையை நாம் தியானிப்போம். ஆமேன். ரொம்ப முக்கியமான வசனம். முன்னாடி இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நமக்கெல்லாம் சூட்டபிள் ஆகிற ஒரு பகுதி. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கிற ஒரு பகுதியை தான் நாம் இப்போது தியானிக்கிறோம். நீங்களோ, அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம்? அதுக்கு முன்னாடி இருந்து வாசித்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து அநேகர் என்ன செய்கிறாங்க? இடறுகிறாங்க. திருவசனத்திற்கு என்ன செய்யறதில்ல, நிறைய பேர் கீழ்ப்படிகிறது கிடையாது. அவங்க தங்களுடைய வழியில் இடறுகிறார்கள். அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறாங்க. இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா அநேக ஜனங்கள் உண்டு இல்லை? எத்தனை கோடி? நம்முடைய இந்திய தேசத்தில் மட்டும் 140 கோடி ஜனங்க இருக்கிறாங்க. நிறைய ஜனங்கள் இருந்தாலும் சிலர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சிலர் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள். நல்லா ஞாபகம் வச்சு, எல்லாரும் இந்த 140 கோடி ஜனங்களும் அல்லது இந்த 800 கோடி ஜனங்களும் முழுக்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா பரலோக ராஜ்யத்துக்கு வர அப்படின்னா இல்லை. பரலோக ராஜ்யத்திற்கு வர எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்டவங்களான்னா இல்லை. ஆனால் தேவன் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறது உண்மைதான். ஆனால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அல்லேலூயா. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்க பாதாளத்தில் இருந்தாலும், அதான் வசனம் சொல்லுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று. அந்தகாரம், இருள் எதை குறிக்குது? பாதாளத்தை குறிக்குது. இந்த பாதாள வாழ்க்கையிலிருந்து நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? நம்முடைய ஆத்துமா பாதாளத்திற்கு போகக்கூடிய ஒரு தகுதியை பெற்றிருந்த அந்த ஆத்துமாவை தேவன் என்ன செய்திருக்கிறாரு? என்ன செஞ்சிருக்கிறாரு? மீட்டிருக்கிறார். அதான் வர்ஷிப்பும் பார்த்தீங்கன்னா வசனமும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றாக அமைஞ்சிருக்கு பாரு. ஸோ நம்முடைய ஆத்துமா எதுக்கு பாத்திரமாக இருந்தது? நம்ம ரட்சிக்கப்படலை, தேவனிடத்தில் வரலை அப்படின்னா நம்முடைய ஆத்துமா எதுக்கு பாத்திரமாக இருக்குது? பாதாளத்துக்கு போகக்கூடிய ஒரு ஆத்துமா. பாதாளம்னா என்ன? நரகம். நரகத்துக்கு போக வேண்டிய நம்மை கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? தம்முடைய ஆச்சரியமான ஒளி அப்படின்னா என்ன? நமக்கு ரட்சிப்பை கொடுத்து பரலோக ராஜ்யத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் இடறி போகிறாங்க இல்லை? நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? சத்திய வசனத்திற்கு என்ன செய்யறதில்லை? கீழ்ப்படுறதில்லை. இன்றைக்கு கூட இப்போ ரோட்டில் போகிறவங்க என்ன சொல்லிட்டு போவோம்னு நினைப்பீங்க? பாருங்கள் எப்படி கத்திட்டு இருக்கான் இல்லை? இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை. அது நமக்கு தான் தெரியும், விஷயம் என்னன்னு நமக்கு தான் தெரியும் இல்லை? நாம் ஏன் தேவனை ஆராதிக்கிறோம்? அப்படி தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த அன்பை நம்ம என்ன செய்கிறோம்? வெளிப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அவருடைய ஆவின் பலத்தை பெற்று நாம் என்ன செய்கிறோம்? அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம், அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். அது ரட்சிக்கப்படுகிற நமக்கு என்ன எப்படி இருக்குது? பலனாக இருக்கு. அல்லேலூயா. சிலுவையின் உபதேசம், வசனம் சொல்லுது, சிலுவையின் உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு அது எப்படி இருக்குது? பைத்தியமாக இருக்குது. எப்படி இருக்குதா? பைத்தியமாக இருக்குது. நம்ம கூட முதல்ல வந்து கேட்கும் பொழுது நமக்கும் என்ன செய்யறது இல்லை, சரியாக புரியறது இல்லை. முதல் தடவை நம்ம உட்காந்து வசனங்களை கேட்கும் பொழுதோ அல்லது ஆராதிக்கும் பொழுதோ இல்லை ஒரு காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு முதல் நேரத்தில் என்ன செய்யறதில்லை,
புரியறதில்லை. இப்போ ஒரு அப்படின்னா நம்முடைய ஆராதனை சரியாக இருக்காது, தேவனுடைய வசனத்தை கேட்கறதும் நமக்கு சரியாக புரியாது இல்லை. கொஞ்சம் போக போக என்ன ஆகும், அந்த டிரைவிங் கற்றுக்கொள்ள என்ன ஆகும், அவருக்குள்ளே இருந்த கொஞ்சம் கொஞ்சம் பயம்லாம் போய் அவருக்கு நல்ல ஒரு தைரியம் வந்து என்னால் என்ன செய்ய முடியும், இந்த வண்டியை ஓட்ட முடியும்னு வர வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார், அதை கற்றுக்கொள்வார். ஸோ அதே போல் இந்த வசனத்தையும் உங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். இதை நீங்கள் என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்க வேணும். அப்படின்னா இந்த திரு வசனத்துக்கு நாம் எல்லாரும் கீழ்ப்படிய வேண்டும். போன வாரம் நான் சொன்னபடி இந்த வசனங்கள் தேவ ஆவியினாலே நமக்கு அருளப்பட்டதாக இருக்கு. தேவ ஆவியினால் அருளப்பட்டது, தேவனால் அருளப்பட்டது, தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையாக இருக்குது. இது யாருடைய வார்த்தையும் இல்லை, மனுஷனுடைய வார்த்தை அல்ல. இது யாருடைய வார்த்தையாக இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. தேவன் நம்மோடு இந்த வார்த்தைகளை கொண்டு என்ன செய்கிறாரு, பேசுகிற தேவனாக இருக்கிறார். அதான் நம்ம பார்த்து இன்றைக்கு சொல்கிறாரு, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவரு புண்ணியங்களை அறிவிக்கும்படி. இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஐடென்டிட்டி என்ன, நம்முடைய ஐடென்டிட்டி, நாம் யாருன்றதை நாம் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுதான் இன்றைக்குடைய தலைப்பு, நம்முடைய ஐடென்டிட்டி. நாம் யார், நாம் எப்பேற்பட்டவர்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இல்லை, ஒரு என்ஜினியரிங் படித்தவர் ஒரு கம்பெனியில் என்ன வேலை செய்வார்னு நினைக்கிறீங்க? அவருக்கு உண்டான வேலையை கொடுத்துட்டாங்க. என்ன வேலை செய்வார் அவர்? என்ஜினியருக்கு உண்டான வேலையை அவர் செய்வார். இல்லை, ஒரு மருத்துவர் எடுத்துங்க, மருத்துவத்துக்கு படிக்கிறார். படித்த பிறகு அவர் என்ன வேலை செய்வார்னு நினைக்கிறீங்க? அவருக்குண்டான வேலையை அவர் செய்வார். மருத்துவத்துக்குண்டான மருத்துவம் பார்ப்பார். உண்மை தானே? இப்போ நாமெல்லாம் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் யார் என்றதை நாம் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நீ யாருமானா, என் பேர் யார், என் பேர் இதுதான், என் பேர். யாருடைய பிள்ளைங்க? அப்பா, எங்கள் அப்பா அம்மாவுடைய பெயர் சொல்லணும். பேர் இல்லைன்னா, தெரியலைன்னா, ஒன்றுமே அட்ரஸ் தெரியணும். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோன்னு அட்ரஸ் எல்லாருக்கும் தெரியணும். ஸோ நம்ம யாருன்றதை நாம் முதல்ல அறியணும். அல்லேலூயா. சரி, வேதத்தின்படி நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நாம் எல்லாரும் அந்தகாரத்தில் நின்று, அந்தகாரம் இருளிலிருந்து, பாதாளத்திலிருந்து அல்லது பிசாசினுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஒருவேளை அது சின்ன வயதாக இருக்கலாம், அல்லது வாலிப வயதில் விடுவிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது பெரியவர்களான போது விடுவிக்கப்பட்டிருக்கலாம். எப்படியோ நாம் இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு வேளை தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். இந்த வசனம் நமக்கு தான். ஆமென். என்ன வசனம்? நாம் எல்லாருமே அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு, ஒளியாகிய இந்த ரட்சிப்பினிடத்திற்கு, இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கு நம்ம எல்லாரும் கடந்து வந்திருக்கோம். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. பிசாசினுடைய பிடியிலிருந்து நாம் இப்போ எல்லாரும் எங்கே வந்திருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டவர்களை சொல்கிறேன். ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் எங்கே வந்திருக்கிறோம்? ஒளியாகிய இயேசுவினிடத்திற்கு வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் இருட்டு பிடிக்குமா, வெளிச்சம் பிடிக்குமா? சில பேருக்கு இருட்டு தான் பிடிக்கும், சில பேருக்கு இருட்டு பிடிக்கும், சில பேருக்கு உண்மைதான் இருட்டு சில பேருக்கு பிடிக்கும். ஏன்? அவங்க இன்னும் அந்தகாரத்தில் இருக்கிறவங்க. அல்லேலூயா. ஒளியினிடத்திற்கு வந்தவங்களுக்கு தான் இருட்டு பிடிக்காது. ஆனால் இருட்டிலே இருக்கிறவங்களுக்கு இருட்டு தான் பிடிக்கும். விளங்குச்சா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு? விளங்குச்சா இல்லையா? ஆமாம். திருடுறவங்க எப்போ திருடுவாங்க? எல்லா அநியாயம் செய்கிறவங்க எப்போ செய்வாங்க? ஏன்னா அவங்களுக்கு இருட்டு பிடிக்கும். இருட்டு இருந்தால் தான் செய்ய முடியும்.
விளங்குச்சு அவங்களுக்கு? ஏன் சொல்கிறேன், ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க பிசாசுனுடைய பிடியில் இருக்கிறவர்கள். அந்த பிடியிலிருந்து தான் ஒருவேளை நாம் கூட என்ன செஞ்சுருப்போம், அதில் தான் இருந்திருப்போம். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத நபர்கள் இன்னும் அதில் இருக்கிறாங்க. நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நாம் என்ன செஞ்சுருப்போம், அந்த இருட்டில் தான் இருந்தோம். கர்த்தர் நம்ம என்ன செய்தார், அவருடைய ஒளியின் இடத்திற்கு வரவழைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. நாம் எல்லாம் ஒளியில் இருக்கிறோன்றதை முதல்ல ஞாபகம் வச்சுங்க. நம்மளாம் முதல்ல யார்? ஒளியாகிய இயேசுவினிடத்திற்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எவ்வளவு வேணும் நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, இருள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்க, இயேசு எங்கே இருக்கிறாரோ, யாருடைய இருதயத்தில் இருக்கிறாரோ, அவர்கிட்ட கொஞ்சம் கூட என்ன இருக்காது, இருள் இருக்க வாய்ப்பு இல்லை. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அவர் ஒளியாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த லைட்டெல்லாம் போட்ட பிறகு இருள் யார் கண்ணுக்காவது தெரியுதா? இந்த லைட்டெல்லாம் போட்ட பிறகு இருள் தெரியுதா? இல்லை. இதே லைட்டை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி பாருங்கள், என்ன தெரியும்? கொஞ்சம் இருட்டாக இருக்கும். கொஞ்சமாவது இருட்டு வருமா வராதா? வரும். சரி, நைட் ஆக ஆக என்ன ஆகும், இருள் மூடிக்கொள்ளும். அதே நைட்டு 12 மணிக்கு லைட்டை போட்டால் கூட என்ன ஆகும், வெளிச்சமாக தான் இருக்கும். லைட்டு இருளாக மாறவே மாறாது. ஆமென். இந்த இடம் மறுபடியும் என்னவா மாறும், வெளிச்சமாக மாறும். ஏன்? லைட் ஆஃப் பண்ணி போட்டு பாருங்கள், என்ன வரும், என்ன இங்கே இருக்கும், என்ன இருக்கும்? லைட் ஆஃப் பண்ணால் இருள் இருக்கும், லைட் போட்டால் இருள் இருக்காது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? லைட்டு இல்லைன்னா இருள் இருக்கும், லைட் இருந்தால் இருள் இருக்காது. ஸோ இருள் எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ கூட இருள் இருக்குது இந்த பூமியில். ஆனால் சூரியன் வந்திருக்கிறதுனால அந்த இருள் என்னவாச்சு, மறைஞ்சிடுச்சு, டிஸப்பியர் ஆகிடுச்சு. ஆனால் இருள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எப்போ வரும்? சூரியன் மறையும் பொழுது என்ன உண்டாகும், மறுபடியும் இருள் உண்டாகும். நீங்கள் வேணா போயிட்டு ஒரு ரூமில் கதவை சாத்திங்க, உங்கள் ரூமில் கதவை சாத்தி, அது பகலோ நைட்டோ லைட்டை போடுங்க, எப்படி இருக்கும்? அந்த ரூம் முழுக்க வெளிச்சமாக இருக்கும். லைட் ஆஃப் பண்ணுங்க, என்ன ஆகும்? அந்த ரூம் இருளாக மாறும். அந்த இருள் எங்கேருந்து வருது தெரியுமா உங்களுக்கு? இருள் எங்கேருந்து வருது? இருள் அங்கே தான் இருக்குது, அந்த ரூமில் தான் இருள் இருக்குது. ஆனால் நீங்கள் லைட்டு போடுறதுனால அந்த இருள் அந்த வெளிச்சத்தை என்ன செய்யறதில்லை, மேற்கொள்கிறது இல்லை. அதுக்கு சக்தி இல்லை. அந்த வெளிச்சத்தை மேற்கொள்ளக்கூடிய சக்தி அது இல்லாததுனால அது மறைஞ்சி போயிடுது. இப்போ லைட்டு இல்லாத நேரத்தில் அந்த ரூம் மறுபடியும் என்னவா மாறுது, அந்த இருள் மறுபடியும் அந்த இடத்துல தோன்றுது. அது எங்கேருந்தும் வர்றது இல்லை. பூமியும் அப்படி தான். இப்போது நமக்கு ஆப்போசிட் சைடு என்ன ஆகுது, இருளாக இருக்குது. அமெரிக்காவில் இப்போ என்னவா இருக்குது, இருளாக இருக்குது, நைட் டைம். இப்போ நம்மக்கிட்ட சூரியன் இருக்கிறதுனால நமக்கு டே டைம். இதே சூரியன் மறுபடியும் இந்த பூமி சுற்றி அந்த சைடு போகும்போது என்ன ஆகும், நமக்கு இருளாக மாறும். அப்போ இருள் இங்கே தான் இருக்குது. முழுமையாக இன்னும் இருள் இந்த பூமியை விட்டு ஆகலை. பிசாசு இன்னும் முழுமையாக என்ன செய்யலை, இந்த பூமியை விட்டு இன்னும் போகலை. சிலுவையில் அவனை மேற்கொண்டார். சிலுவையில் அவனுடைய வல்லமை எல்லாவற்றையும் மேற்கொண்டு மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை ஜெயித்து என்ன செய்தார், ஒளியாகி இயேசு அவனை தோற்கடித்தார். ஆனாலும் இன்னும் அவன் முழுமையாக என்ன செய்யலை, இந்த பூமியை விட்டு இன்னும் நீக்கப்படலை. அவனுடைய ஆளுகை இன்னும் இருக்குது, அவனுடைய ஆளுகை தன்மை இன்னும் இருக்குது. ஆனால் ஒளி யாரிடத்தில் இருக்குதோ, ஒளியாகி இயேசு யாருடைய இருதயத்தில் இருக்கிறாரோ அவர்களை இந்த இருளாகிய பிசாசு என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒளி இல்லை, இயேசு இல்லை உன் இருதயத்தில், நம்முடைய இருதயத்தில் இயேசு இல்லை அப்படின்னா இந்த இருள் நம்மை
மேற்கொள்ளும். இப்போ விளங்குச்சா உங்களுக்கு? ஸோ இருள் இருக்குது, பிசாசனுடைய கிரியைகள் இருக்குது. ஒளியாகி இயேசு நம்முடைய இருதயத்தில் இல்லை அப்படின்னா இந்த பிசாசு நம்மளை என்ன செய்கிறான்? மேற்கொள்ளுகிறான். ஏன்னா ஒளி இல்லை. ஒளி இருக்கிற இடத்துல இவனால் வந்து என்ன பண்ண முடியாது, நின்று அந்த ஒளியை மேற்கொள்ளவோ அல்லது ஜெயிக்கவோ முடியாது. விளங்குச்சா இப்போ உங்களுக்கு? பிசாசு இன்னும் இந்த பூமியில் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? ஒரு பக்கம் ஆளுகை செஞ்சிட்ருக்கான். ஆண்டவராக இயேசு ஒரு பக்கம் ஆளுகை செஞ்சிட்ருக்காரு. 2 ஆளுகை இந்த பூமியில் இருக்குது. அதுக்கு தான் நாம் ஆல்ரெடி ஒளியை பெற்று இயேசுவை பெற்று ரட்சிப்பை பெற்று இப்போது ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறோம். அவருடைய ஆளுகையில் இல்லாத ஜனங்களுக்கு நாம் என்ன செய்கிறோம்? சுவிசேஷத்தை போய் அறிவிக்கிறோம். அவருடைய ஆளுகையில் இல்லாத நபர்களுக்கு நாம் என்ன அறிவிக்கிறோம்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். அதுதான் இங்கே சொல்லப்படுது. என்ன? ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. அல்லேலூயா. உட்காரும். அவருடைய புண்ணியங்கள் என்ன? சுவிசேஷ வசனங்கள். ஒரு ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. அவருடைய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கும்படி. ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? ஏன் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? ஏன் இருள் நம்மை விட்டு போனது? ஏன் ஒளியின் இடத்திற்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க. ஒரு ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்றது நம்முடைய சிந்தனையில் எப்பொழுதும் இருக்கணும். ரட்சிக்கப்பட்டவருடைய சிந்தனையில் என்ன இருக்கணும்? நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். யாரால? தேவனால. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சாதாரண சந்ததி கிடையாது இல்லை. நம்மளாம் சாதாரணமான சந்ததி கிடையாது. சந்ததி என்ன தெரியுமா? ஜென்ரேஷன். நமக்கு எது வரைக்கும் ஞாபகம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். நம்முடைய அப்பா பேர் நமக்கு தெரியும், நம்முடைய தாத்தா பேர் தெரியும். சில நபர்களுக்கு அவருடைய தாத்தாவுடைய அப்பாவை தெரியும். அதுக்கு மேலே போனால் நம்ம கொஞ்சம் யாராவது எழுதி வச்சு நமக்கு கொடுத்துருந்தா ஓகே, இல்லைன்னா நமக்கு தெரியாது. நல்லா படித்தவங்கன்னா ஓரளவுக்கு அவங்க எல்லாத்தையும் ரெக்கார்டெல்லாம் வச்சுருப்பாங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் வசதியானவங்க படித்தவங்க அந்த காலத்திலிருந்து வைத்திருக்கக்கூடும். ஆனால் நமக்கு அநேகருக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். ஓகே, என்னுடைய அப்பா இவர், என்னுடைய தாத்தா இவர், என்னுடைய முப்பாட்டனார் இவர், இல்லை ஓரளவுக்கு தெரியும். அதுக்கு மேலே போனால் நமக்கு யாருன்னு தெரியும். நாம் எப்படி வந்தோம் நமக்கு தெரியாது. எனக்கு கூட என்னுடைய தாத்தா வரைக்கும் தான் தெரியும். என்னுடைய அப்பா பேர் டேனியல், என்னுடைய தாத்தா பேர் என்னது? டேவிட். இதிலேருந்து எனக்கு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, நான் ஒரு கிறிஸ்தவ சந்ததியில் பிறந்த நபர். அல்லேலூயா. அந்த மாதிரி யாரெல்லாம் பிறந்திருக்கு? கிறிஸ்தவ சந்ததியில் பிறந்திருக்கீங்க. சில பேர் ஓகே. ஆனாலும் இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே நீங்கள் யாருடைய சந்ததி? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. அதை குறித்து கவலைப்படாதீங்க. அவங்கள குறித்து நம்ம தெரிஞ்சு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நாம் யாருடைய சந்ததியாக இருக்கிறோம்? யாருடைய சந்ததி? தாத்தா பேர் தெரியலனா பரவாயில்ல, விடுங்க. ஆமென். தாத்தா பேர் தெரியலனா பரவாயில்ல, விடுங்க. இப்போ நம்ம யாருடைய சந்ததின்னு வேதம் சொல்லுது? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ சந்தோஷமா இல்லையா? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததினா யார்? எந்த சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததி, ஈசாக்கினுடைய சந்ததி, யாக்கோபினுடைய சந்ததி. அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறவர். அவருடைய சந்ததியில் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த தாவீதினுடைய சந்ததி. ஆமென். அல்லேலூயா. இந்த 3 பேரை மறக்கக்கூடாது. யார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப். ஏன்னா இதிலிருந்து தான் கோத்திரங்கள் பிரிக்கப்படும். யாக்கோபுக்கு பிறந்த 12 பேர், அதுதான் கோத்திரங்களாக மாறிச்சு. அல்லேலூயா. ஆமாம்.
ஸோ நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்பதை நாம் ஒருபோதும் மறக்கவே. யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க? கவர்மெண்ட்டாலையா, அல்லது அமெரிக்கன் கவர்மெண்ட்டா, அல்லது இந்திய கவர்மெண்ட்டா? எந்த கவர்மெண்ட்டால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க? பரலோக கவர்மெண்ட். அல்லேலூயா. அது தெரியுமா உங்களுக்கு? பரலோக கவர்மெண்ட். எப்படி சொல்கிறீங்க? பிலிப்பியர் வாசிங்க, என்ன சொல்லுது? பிலிப்பியர் 3:20 வாசிங்க பாப்போம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, எதிர்பார்த்து கொண்டிருக்கும். இப்போ நம்ம குடியிருப்பு எங்கே இருக்கு? சென்னையில் இல்லைன்னா பரவாயில்லை. நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கு? பரலோகத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆமென். அல்லேலூயா. நமக்கு ஒரு கூடாரம் இருக்குது. இயேசு என்ன சொன்னார்? 40வது நாள் அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு 40வது நாள் என்ன பண்ணார்? எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது மேலே வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லையா? அப்போ என்ன சொல்லிட்டு போனார்? நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண, நான் வந்து மறுபடியும் என்ன செய்வேன்? உங்களை அதனிடத்திற்கு அழைத்து கொண்டு போவேன். ஆமென். இப்போ இங்கே வசனம் என்ன சொல்லுது? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு நாமெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? காத்து கொண்டு இருக்கிறோம். அவர் வந்து நம்ம எல்லாம் என்ன செய்ய போகிறார்? அங்கே அழைத்து கொண்டு போக போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் இயேசுனுடைய இரண்டாவது வருகை. இயேசுனுடைய இரண்டாவது வருகை. முதல் தடவை அவர் குழந்தையாக வந்து பிறந்தார் இல்லை, ஆனால் இரண்டாவது தடவை இயேசு மறுபடியும் வரப்போகிறார் என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறார். நிறைய பேர் விசுவாசிக்கிறது இல்லை. அப்படி தான் அன்றைக்கும் இயேசு குழந்தையாக வந்து தாவீதின் ஊரில் பிறக்க போகிறான்னு சொன்னபடி யாருமே என்ன செய்யலை? நம்பலை. ஆனால் பிறந்தாரா இல்லையா? பிறந்தார். இப்போ இயேசு மறுபடியும் இரண்டாவது தடவை வரப்போகிறார்ன்றதை நம்ம சுவிசேஷமாக அறிவிச்சிட்ருக்குறோம். இதை யாரும் என்ன செய்யறதில்ல? விசுவாசிக்கவோ, ஏன் கிறிஸ்தவ ஜனம் கூட அதை குறித்து அறியவோ கிடையாது. நான் நல்லா இருந்தால் போதும், எனக்கு வியாதி வராமல் இருந்தால் போதும், எனக்கு நல்ல சம்பளம் கிடைச்சா போதும், நல்ல வீடு கட்டினா போதும் இல்லை, இப்படி தான் இருக்கிறாங்க. இயேசு இரண்டாவது தடவை வரப்போகிறாரு. வந்து எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு? பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாருன்ற அறிவு அநேகருக்கு இருக்கிறது இல்லை. நான் இங்கே இருக்கும்போது நல்லா இருந்தால் போதும், என் பிள்ளைகள் நல்லா இருந்தால் போதும் இல்லை. ஆனால் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்பதை அநேகர் இன்றைக்கு மறந்து இருக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சாதாரணமான சந்ததி கிடையாது, தெரிந்து கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துனுடைய சந்ததியாக இருக்கிறோம். ஆமென். அடுத்த வரியை படிங்க. 1 பேதுரு 2:9. அடுத்தது நாம் யாரு? ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். நம்மளாம் செகண்ட் யாரு? எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. ராஜரீகமான அப்படின்னா என்ன? நாமெல்லாம் ராஜாக்கள். அல்லேலூயா. நம்மளாம் யாரு? என்ன போய் ராஜான்றீங்களே, நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு உள்ளத்தில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கேட்குது. ராஜரீக ஆசாரிய கூட்டம் நம்புறீங்களா? நாம் யார்? நம்முடைய அடுத்த ஐடென்டிட்டி என்ன? நம்முடைய அடையாளம் என்ன? ஐடென்டிட்டினா அடையாளம். நாம் முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இரண்டாவது ஆசாரிய கூட்டம், ராஜா.
நம்முடைய இயேசு கிறிஸ்து, கிறிஸ்துன்னு சொன்னாவே என்னது, அதனுடைய அர்த்தம் என்ன? ராஜா. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. நாம் தான் ராஜா, நமக்கு எல்லாருக்கும் ராஜா. அதான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. இப்போ இருக்கிற ராஜாக்கள்லாம் ராஜாக்கள் கிடையாது. உண்மையான ராஜா யாரு? இயேசு கிறிஸ்து. அவரை சிலுவையில் அறைந்த பொழுது மேலே ஒரு வாசகத்தை எழுதி வச்சாங்க. என்ன வச்சாங்க தெரியுமா? இவர் யூதருடைய ராஜா. ஆமென். நான் சொல்கிறேன், அவர் யூதருக்கு மாத்திர ராஜா இல்லை, இந்த உலகத்துக்கே ராஜா அவர் தான். அவங்களுக்கு இருந்த அறிவு அவ்வளோதான். இவர் யூதருக்கு ராஜான்னு எழுதி வச்சாங்க. ஆனால் அவர் உலகத்துக்கு இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவர் தான் ராஜா. அல்லேலூயா. இப்போ இருக்கிற நாமெல்லாம் இப்போ நம்ம எப்படி மாற்றிருக்கிறாரு? ராஜாக்களாய் மாற்றிருக்கிறார். ராஜரீகமான, அதில் சொல்லும் போதே நமக்கு எப்படி இருக்குது? அந்த வம்சத்தில், ராஜாவுடைய வம்சத்தில் இருக்கிற சந்ததி. விளங்குச்சா உங்களுக்கு? நம்மளாம் யாருடைய சந்ததி? ராஜாவுடைய சந்ததி. அதான் ராஜரீகமான அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாமெல்லாம் ராஜாக்கள், அவர் நமக்கு ராஜாதி ராஜா. ஆமென். அல்லேலூயா. எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். என்னென்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு? இல்லை, வியாதியை போக்கு, பிசாசின் மேலே அதிகாரம், இல்லை, எல்லாவற்றின் மேலே நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்க. முதல் மனுஷனை படைக்கும் பொழுது அப்படி தான் கொடுத்தார். எல்லாவற்றையும் ஆளக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான். என்ன மிஸ்டேக்கு? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. இந்த கீழ்ப்படியாமன்றது தான் இருக்கிறதுலையே நான் சொல்லியிருக்கிறேன் மிகப்பெரிய ஒரு பாவம். மிகப்பெரிய பாவம் என்ன? கீழ்ப்படியாது. பாருங்கள், ஆதாம் என்ன பெரிய பாவம் பண்ணிட்டான். இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் இல்லை, இந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவமாக, இந்த உலகத்துக்கே ஒரு சாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாவமானா இல்லை. ஆனால் அங்கே விஷயம் என்ன அடங்கியிருக்குது? உள்ள தேவனுடைய வசனத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யலை? கீழ்ப்படியலை. இன்றைக்கு கூட இது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், இதற்கு கீழ்ப்படியலை அப்படின்னா நாம் கூட மிகப்பெரிய பாவம் செய்கிறோன்னு அர்த்தம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது. விளங்குச்சா உங்களுக்கு? ஸோ நாம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அன்றைக்கு ஆதாம் ஏவாள் இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கிறது. எங்கே? யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிள்ளை என்கிற அதிகாரம் நமக்கு இருக்குது. ராஜா என்கிற ஆசாரிய கூட்டமாயும் நாம் இருக்கிறோம். ஆமென். நம்மெல்லாம் குட்டி ராஜா இல்லை, ஆண்டவராகிய தேவன் நமக்கெல்லாம் ராஜா, பெரிய ராஜா. நாமெல்லாம் யார்? குட்டி ராஜா. நமக்கும் என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. எதன் மேலே? 12 சிஷ்யர்களை வரவழைத்து பிசாசுகளை விரட்டவும், வியாதிகளை சுஸ்தப்படுத்தவும், அப்புறம் வேற என்ன அதிகாரம் கொடுத்தாரு? தேள்களை மிதிக்கவும், எல்லாவற்றின் மேலே கர்த்தர் அதிகாரம் கொடுத்தார். ஆமென். நல்லா ஞாபகம் வச்சுங்க. முதல்ல நாமெல்லாம் தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இரண்டாவது ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ஆசாரியர்கள் யாரு? நாம தான் ஆசாரியர். பாஸ்டருக்கு பேர் என்ன தெரியுமா? ஆசாரியன்னு அர்த்தம். அதிலிருந்து வந்த வார்த்தை தான் பாஸ்டர்னு அர்த்தம், அல்லது மேய்ப்பர். ஒரிஜினல் இந்த ஆசாரி என்ற வார்த்தை சான்ஸ்கிரிட் இல்லை, ப்ரீஸ்ட். என்ன கூப்பிடுவாங்க? என்ன கூப்பிடணும்? ஆக்சுவலாக பாஸ்டுக்கு என்ன பேர், என்ன பொசிஷன்? ப்ரீஸ்ட். பாஸ்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் அதை வைத்திருக்கார்.
ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். நம்ம தான் ஆசாரியர்கள். இன்றைக்கி அந்த பேரை வேறு யாரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரிஜினலாக நாம் தான் ஆசாரியர்கள். நாம் தான் ஒரிஜினல் ப்ரீஸ்ட். ப்ரீஸ்ட்ஹுட் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்ட்ஹுட். ஏன்னா நம்முடைய தேவன் யாராக இருக்கிறாரு? கிங் ஆஃப் கிங்ஸ், கிங் ஆஃப் கிங்ஸ். ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, நாம தான் ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஐடென்டிட்டி என்ன? அடுத்த லைன் வாசிங்க. பரிசுத்த ஜாதி. நம்மளாம் எந்த ஜாதி? இப்போ இருக்கிறதெல்லாம் ஜாதி கிடையாது. ஆக்சுவலாக இதெல்லாம் மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட ஜாதி. ஆனால் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஜாதி இருக்குது. என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. மனுஷன் ஏற்படுத்தினது அது அது வேறு ஒரு நோக்கத்துக்காக ஏற்படுத்தினது. வேறு எந்த ஜாதி இந்த பூமியில் இல்லை. ஆண் ஜாதி, பெண் ஜாதி. இப்போ இருக்கிறது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஜாதி, அது பரிசுத்த ஜாதி. ஆமென், அல்லேலூயா. பரிசுத்தமானவர்கள். நாமெல்லாம் யாரு? பரிசுத்தமானவர்கள். ஆமென். எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி நம்ம என்ன செய்திருக்கிறாரு? சுத்திகரித்து நம்மை நீதிமான்களாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஆமென். நம்முடைய கிரியினாலே நாம் நீதிமான்களாய் மாறலை. யாரால் மாறி இருக்கிறோம்? அவராலே மாறி இருக்கிறோம். பரிசுத்த ஜாதியாய், பரிசுத்த வித்தாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. எப்படி? அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே. ஒரே ஒரு விஷயந்தான், வேறு எதுவும் இல்லை. நாம் பரிசுத்தவான்கள்னால் ஒரே ஒரு காரியம் என்ன? அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே, கழுவப்பட்டதினாலே நாம் பரிசுத்தவான். வேறு எந்த ஒரு தகுதி நமக்கு இல்லவே இல்லை. ஆமென். சில பேர் தங்கள் சுய நீதியினால நீதிமான்களாய் மாறலான்னு முயற்சிக்கிறாங்க. ஆனால் முடியவே முடியாது. ஏதாகிலும் ஒரு இடத்துல என்ன பண்ணிடுவாங்க? விழுந்து போயிடுவாங்க. நாம் சுய முயற்சினாலே நீதிமான்களாய் மாற முடியாது. ஆமென். இதான் மூன்றாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஐடென்டிட்டி. அடுத்த ஐடென்டிட்டி என்ன? அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறோம். நம்மலாம் யாராக இருக்கிறோம்? அவருக்கு சொந்த ஜனம். ஒரு மேரேஜ் பண்ணால் நம்மலாம் யாரை கூப்பிடுவோம்? சொந்த ஜனம். வாங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க பேரெல்லாம் நோட்டீஸில் போட்டு, நோட்டீஸ் அடித்து, இவர் எங்கள் மாமா, இவர் எங்கள் அவர் இவருன்னு போட்டு அந்த நோட்டீஸ் முழுக்க என்ன பண்ணிவிடுவோம்? அடித்து ஒவ்வொருத்தரையும் போய் அவங்க வீட்டில் போய் என்ன பண்ணுவோம்? வாங்க. ஆமென். அதுக்குண்டான ஏற்பாடுகளை நாம் செய்து அவர்கள் வரும்பொழுது அவர்களை அழைத்து என்ன செய்வோம்? விருந்து கொடுப்போம். ஒரு மன மகிழ்ச்சியாய் அந்த கல்யாண வீடு நிரம்பி இருக்கும் இல்லையா? அன்றைக்கு தான் எல்லாரையும் நம்ம பார்க்க முடியும். உண்மை தானே? எல்லா உறவினர்களையும் நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அதே காரியத்தை தான் தேவன் செய்திருக்கிறார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் ஒரு கல்யாண விருந்துக்கு ஒப்பாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. அங்கே ஒரே ஒரு மணவாளன் தான் இருக்கிறார் இல்லை? பரலோக ராஜ்யம் அந்த கல்யாண விருந்தில் யார் மணவாளன்? இயேசு கிறிஸ்து தான் மணவாளன். நாம் எல்லாரும் யார்? மணவாட்டிகள். ஒரு ஆமென் சொல்லலாமா? சொந்த ஜனமாக இருக்கிறோம். அவருடைய சொந்த ஜனம் எங்கே போகணும்? கல்யாண விருந்துக்கு போகும். ஆண்டவர் நம்ம எல்லாம் இன்விடேஷன் கொடுத்து அழைச்சிருக்கிறார். என்ன? வாங்க எல்லாரும். எங்கே வாங்க? கல்யாணத்துக்கு வாங்க. இன்றைக்கும் அழைத்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் கல்யாண விருந்துக்கு வாங்க. ஒரு ஓமியே இருக்கு இல்லை? வாங்கன்னு சொல்லி இந்த எஜமான் போய் அழைக்கும் பொழுது நிறைய பேர் என்ன பண்ணாங்களாம்? அசட்டை பண்ணினார்கள். எனக்கு வேலை இருக்குது, நீங்கள் போங்க. எனக்கு இங்கே போகணும், அங்கே என்னால் வர முடியாது. அநேகர் அசட்டை பண்ணினாங்க.
அழைத்த அழைப்புக்கு அநேகர் பாத்திரவான்களாய் இல்லாமற் போனார்கள். அதனால் அந்த கல்யாணம் பண்ணுகிற அந்த எஜமா என்ன பண்ணான் தெரியுமா? போய் சும்மா நிற்கிறவங்கள, சந்தில் நிற்கிறவங்க இல்லை, எல்லாரையும் கூட்டிகிட்டு வா. கூட்டிகிட்டு வரும் பொழுது அந்த கல்யாண வீடு முழுவதுமாக நிரம்பினது. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் அநேகரை அழைத்து கொண்டிருக்கிறார், ஆனால் அதுக்கு பாத்திரவான்களாக இன்றைக்கு நிறைய பேர் இல்லை. அசட்டு மற்ற எல்லாவற்றிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற நாம தேவ அழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, தேவனுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, தேவனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. கொடுக்காம மற்ற எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது நாம் அதை தான் செய்கிறோம். அநேகர் அதான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவன் எவ்வளோ நேரம் தான் கூப்பிடுவார், எவ்வளோ நேரம் தான் அழைப்பார் இல்லை? அவருக்குன்னு ஒரு மனசாட்சி இல்லையா? இல்லை, அவருக்கும் எவ்வளோ கஷ்டம். சரி போ, இருக்கிற சும்மா நிற்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு வா. எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தாங்க, சும்மா இருக்கிறவங்களெல்லாம். கல்யாண வீடு முழுதுமாக நிரம்பினது. இதுதான் கடைசியில் நடக்க போகுது. பரலோக ராஜ்யம் இப்படி தான் நிரப்பப்பட போகுது. இன்றைக்கு தங்களை பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற, அல்லது மேட்டிமையாக இருக்கிற, அல்லது தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய போகிறதில்ல? பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறதில்லை. ஒன்றுமே இல்லாதவங்க, அழைப்புக்கு பாத்திரவான்களாக இல்லாதவர்கள் தான் என்ன செய்ய போகிறாங்க போலகுது? இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறாங்க. விளங்குச்சா அவங்களுக்கு? ஏன் அப்படின்னு சொன்னால், அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் அழைச்சிருக்கிறாரா, அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். பரவாயில்ல, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் இல்லை, நான் அவருடைய சந்ததியாக இருக்கேன், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கேன், பரிசுத்த ஜாதியாக இருக்கேன், அவருடைய சொந்த ஜனமாக இருக்கேன் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதுக்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ளணுமா, நடந்து கொள்ளக்கூடாதா? சொல்லுங்கள் பார்ப்போம். நடந்து கொள்ள வேண்டும். இல்லைனா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், அவருடைய ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க முடியும். அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியில் தேவனுடைய பிள்ளையாக நிலைச்சில்லை, அவர் கொடுத்த ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ளலை, ஏனோ தானோ இருந்துட்டேன், அல்லது அசட்டை பண்ணிட்டேன், அல்லது ஜாக்கிரதை இல்லாமல் இருந்துட்டேன் அப்படின்னு நாம் இருந்தோம் அப்படின்னா நாம் என்ன செய்ய முடியாது? தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பது மிக கடினமாக இருக்கு. ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைஞ்சாலும் நுழையும், ஐஸ்வர்யமாக தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிக கடினம். கடினம், பிரவேசிக்க மாட்டான்னு ஆண்டவர் சொல்ல, கடினம், கடினமான ஒரு காரியம். இன்றைக்கு தங்கள் ஐஸ்வர்யத்தினால சுகபோகமாய் வாழுகிற அநேகர் என்ன செய்ய போகிறதில்ல? தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறதில்ல. மிக கடினம் இல்லை? விளங்குச்சா உங்களுக்கு? ஒட்டகம் என்ன பண்ணுமா? ஊசியின் காதில் போயிடும். ஊசினா என்னன்னு சொல்லியிருக்கிறவங்களுக்கு, ஊசினா இந்த துணி தைக்கிற ஊசி இல்லை, எருசலேமில் காணப்படுகிற வியாபாரம் பண்ணுகிற அந்த இடத்துக்குள்ளே சுற்றிலும் என்ன இருக்கும்? மதில் சுவர். அது 5 மணி ஆனால் என்ன பண்ணிவிடுவாங்க? க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அது கீழே என்ன இருக்குமா? சின்ன சின்ன வழி இருக்கும். அதன் வழியாக தான் உள்ளே போன ஒட்டகங்கள்லாம் வெளியே வரும். அதான் ஊசி. உடனே துணி தைக்கிற ஊசியை இதில் எப்படிடா ஒட்டகம் போவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதன் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒட்டகம் என்ன பண்ணணும்? உட்காந்து வெளியே கஷ்டப்பட்டு வரும். அப்படியும் அது வந்துடும். ஆனால் ஐஸ்வர்யமாக என்ன செய்ய முடியாது? தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிக மிக கடினம். நாமெல்லாம் ஐஸ்வர்யவானா இல்லாததுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேளை இருந்தால் இந்த டைமை நம்ம என்ன பண்ணியிருப்போம்? சர்ச்சுக்கு போகாமல் எங்கே போயிருப்போம்? வேறு எங்கேயாவது போயிருப்போம். விளைச்சா உங்களுக்கு?
ஸோ நம்முடைய ஐடென்டிட்டி என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன ஐடென்டிட்டி? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனமாயிரும். இப்போ கூப்பிட்டு கேட்டால் நீங்கள் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? நாங்கள் அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு, இயேசுவினிடத்துக்கு வரவழைக்கப்பட்ட யாரு? ஆமென். புண்ணியங்களை அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்போ புண்ணியங்களை அறிவிப்பீங்களா, அறிவிக்க மாட்டீங்களா? அறிவிக்கணும். ஆமென். அதுதான் நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. 10ஆம் வசனம் பாருங்க. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்க இல்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்குங்க. முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். இதை நினச்சி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, முன்னாடி நான் உம்முடைய ஜனமாக இல்லை, நான் ரட்சிக்கப்படலை, இப்போ ரட்சிக்கப்பட்டு உம்முடைய ஜனமாக இருக்கேன். முன்னாடி இரக்கம் இல்லாதவர்களாக இருந்தேன், இப்போ நான் என்ன பெற்றிருக்கிறேன்? இரக்கம் பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. இப்படி அநேக காரியங்கள் உண்டு. இப்படி அநேக காரியங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஸோ நாம் யார் அப்படின்றது நம்முடைய நினைவில் இருக்கணும். நம்முடைய ஐடென்டிட்டி என்னன்றது நம்ம எப்பொழுதும் நம்முடைய சிந்தனையில் இருக்க வேண்டும். வந்துடுச்சா? எல்லாருக்கும் வந்துடுச்சா? இப்போ நீங்கள் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஒரு வசனத்தை தான் தியானிச்சிருக்கிறோம். இன்றைக்கு ஒரே ஒரு வசனம் தான் தியானிச்சிருக்கோம். என்ன? நாம் யாருன்னு நாம் தெரிஞ்சிட்ருக்கிறோம், அவ்வளோதான். நாம் யார் என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறோம்.